இன்னைக்கு Thursday. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஈவினிங் போல கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று ஒரு நாள் தான் வீடு பெருக்கல, ஆனால் 10 நாள் வீடு பெருக்காத மாதிரி அவ்வளோ குப்பை. வெளியிலேருந்து வர்ற குப்பை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இவ பங்குக்கு இவ வேற குப்பையாக்கி வச்சிருந்தா. நேற்று மதியம் லஞ்சு சாப்பிட அடம் பிடிச்சா. ஸோ ஒரு சாப்பிட வைக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுன்னு சொல்லி விட்டுருந்தேன். நல்லா இருந்த பேப்பர் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்றேன்ற பேர்ல பிச்சு பிச்சு போட்டு வச்சிருந்தா. மார்னிங் அவ ஸ்கூல் போனதும் போட்டிருந்தா வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். பட் ஒருவேளை இன்னைக்கு மதியமும் ப்ராஜெக்ட் பண்ற வேலை இருந்துச்சுன்னா என்ன பண்றது, திரும்ப குப்பையாகுமேனு மொத்தமா சேர்த்து பண்ணிக்கலாம் தோணுச்சு. ஸோ மார்னிங் அவ ஸ்கூல் போயிருந்த டைம்ல நான் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நைட் இட்லி மாவு ஊற வைக்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் நேற்று மறந்துட்டேன். ஸோ எனக்கு காலையில தான் ஊற போட்டிருந்தேன். மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல வீடெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டு தான் கிரைண்டர்ல மாவு போட்டிருந்தேன். நம்ம வீடு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும் அந்த அளவுக்கு காத்துமே அடிக்கும். ஸோ பெருக்க பெருக்க தூசு பறந்துகிட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பெருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர்ல மாவு போட்டுட்டு பிறகுதான் வீடெல்லாம் மாவு போட்டு விட்டுருந்தேன். கூடவே மார்னிங் வாஷ் பண்ண பூஜை சாமானையும் தொடச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுமே எதுவுமே செய்யல. வெளியில வாங்கின ராகி பிஸ்கெட் இருந்தது, சுட சுட காஃபியோட அதை